உலகமே வியந்து பார்க்குது. ஒரு நைட்டில் பெரிய ஆள் ஆகிட்டாங்க பத்மாவதி. ஸோ ரஜினி சார் இன்றைக்கி தான் அது பண்ணுறாருன்னு இல்லை, இந்த மாதிரி சிறந்த சில விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஆரம்பத்துலேருந்தே. அது வெளியில் காட்டிக்க மாட்டார். இன்றைக்கு இவர்களை வெளியில் காட்டுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 வருடங்களுக்கு இப்போதை இடையற 2 பேருன்னா சாதாரண விஷயமாங்க. அது ஃப்ரேம் எப்படி இருக்கும், 2 பேர் அது வரும்போது என்ன மாதிரி தெரிக்கும், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கனவுங்க. இண்டஸ்ட்ரியே எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை விரைவில் நடக்க போகுது. எனக்கு 7-8 நாட்கள் அதை ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ரஜினி சாரும் கமலும் இணைந்து நடிக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது அந்த கிஃப்ட்டு நெல்சனுக்கு கிடச்சிருக்கும் போது மிகப்பெரிய அறிய வாய்ப்பு. ஒரு 3-4 நாட்கள் ஒரு ஷூட்டிங் நடைபெற்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதில் ரொம்ப அது எதிர்பாராத விதமாக ஒரு இந்திய ஆக்டர் சொல்ல வர மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு. ஷூட் பண்ணது நிஜம், பட் இன்னும் சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. யாத்ரா நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி இப்போ அவர் யாத்ராக்கான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஹீரோ அண்ட் டைரக்டர். அப்படிங்கும்போது யாத்ராவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் அவர் ஐடியா பண்ணி தான். மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டினார் பத்மா மேடமை. இன்றைக்கி அவங்க உலக அளவில் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பலவிதமான அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்லாம் வந்துட்டுருக்கு. ரஜினி சார் முன்னெடுத்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கு. இன்னொன்றும் தகவலும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ரஜினியோடைய வாரிசு யார், தனுஷ் ஐஸ்வர்யா மோதல் அப்படிங்கிற ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு. என்ன சார் நடக்குது? இப்போது சமீபத்தில் அந்த 45 பவுன் நகையை கண்டெடுத்து காவல்துறைகிட்ட ஒப்படைச்சு மிகப்பெரிய ஒரு நற்பெயரை வாங்கியிருக்காங்க பத்மா அப்படிங்கிற அந்த பெண்மணி. அவர்களுடைய சக தொழிலாளருக்கே மிகப்பெரிய ஒரு உயர்வான கௌரவத்தை உருவாக்கி தான் நான் நினைக்கிறேன் நான் அதை. பட் இங்கே நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா விருதுகள் கொடுத்துட்டு வீடு தேடி போய் கொடுக்குறாங்க விருதுகளை. இந்தம்மா வச்சுக்கம்மா, சாலையை புத்துறாங்க. பெரிய பெரிய விவிஐப்பெல்லாம் போய் நேரடியாக பார்க்குறாங்க. பட் சாதாரணமாக பார்க்க போனால் அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரீட்டில் கூட போக முடியாதவர்களாம் இன்றைக்கி போகிறாங்க. காரணம், ஸோ இந்த கிருஷ்ணாம்பேட்டை அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் அவருடைய சும்மா 400 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான். அவர்களுடைய வீட்டிலேருந்து பின்பக்கம் பார்த்திங்கன்னா சுடுகாடு இருக்குது. ஒரு எளிமையான ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி, கஷ்டப்பட்டு ஒரு தூய்மை பணியாளராக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. அவருடைய இந்த பரந்த மனசு தான் இன்றைக்கி உலகம் பூரா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ 45 பவுன் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நிலைமை கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா. பட் அவர்கள் இந்த தாட்ஸே போக கிடையாது. பறி கொடுத்தவர்கள் எந்த அளவுக்கு மனசு பதறும் அப்படிங்கிறது தான் அப்படி நேரில் பேசவும் சில விஷயங்கள் தெரிஞ்சது. ரொம்ப வெகுளித்தனமாக இருக்காருங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வெக்கப்படுறாங்க இந்த வயசில். பட் அப்படி இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல மனசாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. விவரமே இல்லாதவர்களாக இருக்காங்க. பட் இந்த எண்ணம் மிகப்பெரிய சிறப்பு. இங்கே ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு சரியான நேரத்தில் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 10 நிமிடம் தான் மீட் பண்ணியிருக்காரு. பட் அந்த 10 நிமிஷத்தில் பேசுனது, சால்வையை போட்டது, கட்டி பிடிச்சது, ஆறுதல் சொன்னது, ஆசீர்வாதம் கொடுத்தது, தங்க செங்கிலியை போட்டது, ஒரு வீடியோ எடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாமோ. இன்னைக்கு உலகம் பூரா அந்த பத்மாங்கிற பெண்மணி ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. இதற்கு பிறகு நிறைய அவருக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் கால் வருதான், வரணும், இருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டீங்களா, பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பார்க்குறது, அவங்களோட மனசு தான் காரணம். ஸோ இந்த ஒரே ஒரு ரீசன், இந்த மாதிரி மனது உள்ள இருந்தாங்கன்னா நாட்டில் அந்த திருடுங்கிறதே எதுவுமே இருக்காது. அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அதுக்கு உதாரணமாக பத்மா அவர்களை பார்க்க முடிஞ்சது. ரஜினிகாந்த் சார் பண்ணுனது தான் மிகப்பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்குது. ஒரு நைட்டில் பெரிய ஆள் ஆகிட்டாங்க பத்மா அவர்கள். ஸோ ரஜினி சார் இன்றைக்கி தான் அது பண்ணுறாருன்னு இல்லை, இந்த மாதிரி சிறந்த சில விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஆரம்பத்துலேருந்தே. அது வெளியில் காட்டிக்க மாட்டார். இன்றைக்கு இவர்களை வெளியில் காட்டுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய இந்த மனசு எல்லாருக்கும் தெரிய வரணும். இப்படி ஒரு உள்ளம் இருக்கிறவங்க உலகத்தை காட்டணுங்கிற ஒரே நோக்கத்தெல்லாம் வீடியோ எடுத்து போட்டது. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பரம ரசிகர். இந்த 5 ரூபாய்க்கு ஒரு புரோட்டா கொடுத்துட்ருக்கார். அப்போது அவருடைய செயல் பார்த்தீங்கன்னா ஒரு சேவை மனப்பான்மையோட நான் பண்ணுறேன். நான் பசியோடு வர்றவங்க ஒரு 10 ரூபா இருந்தால் போதும் சார், 2 புரோட்டா சவையார சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க அப்படிங்கிற அந்த மனசில் எத்தனை வருடங்களாக பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சேவையாக பணியாற்றேன்னு சொல்கிறார். அந்த ரசிகரை ரஜினி சார் சென்னைக்கு ஃபேமிலியோட வர வச்சு அவருக்கு ஒரு தங்கச்செங்கிலியை போட்டு இதை தொடருங்கள், ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது இது இன்னும் அந்த ரசிகர்களுக்கு மேலும், அதாவது ரஜினி ரசிகர்கள் தான் அப்படி இப்படி இருப்பாங்க, சும்மா பால் ஊற்றுவாங்க, வெடி வெடிப்பாங்க, போவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன சாம்பிளில் தான் அந்த புரோட்டாக்கள். ஸோ இப்போ அவருக்கு நிறையா பாராட்டுதல் வருது. வேண்டிய உதவிகள் ஏதாவது இன்னும் கடையை பெருசாக வைக்கணும்னா சொல்லுங்கிற அளவுக்குலாம் வருது. இல்லைங்க நான் சிறப்பாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஸோ இப்படி ரசிகர்களை அவர் சந்திக்கிறது பொருளாக அப்போ இருந்தே பண்ணிகிட்ருக்காரு.
இல்லை இந்த நேரத்தில் இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தையும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவருடைய ஒரு பரம ரசிகர் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக சந்திக்கணும்னு பார்க்குறாரு. சந்திப்பதற்கான வாய்ப்பே அவருக்கு இல்லை. பேர் ரவின்னு சொல்லி அவர் பேர் நியூயார்க்கில் மிகப்பெரிய ஒர்க் பண்ணுறாரு. நிறைய சேவைகள் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ரஜினி சார் பேரை சொல்லி போயஸ் கார்டனில் ஒரு ரஜினி சார் வீடு கட்டிக்கிறது மாதிரியே சேலத்தில் அதே பட்டணம் வீடு கட்டியிருக்காரு. ரஜினி சார் ஹாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இந்த பத்மாவெல்லாம் போட்டாங்களா அதே மாதிரியே ஹால் செட்டப் பண்ணியிருக்காருங்க. ரஜினி சாரே பார்த்தா அந்த வேந்து போயிடுவார். இது நீ நம்ம வீடா சேலத்தில் நம்ம வீடா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஒரு ரசிகர் வந்து அமெரிக்காவில் இருக்காது. இப்படியா ரஜினி சார் 10 நிமிஷம் நான் மீட் பண்ணால் போதும், அமெரிக்காலேருந்து டிக்கெட் போட்டு நான் வர்றேன் அப்படிங்கிறது உலகம் பூரா ரசிகர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது நம்ம. ஸோ அதனால் இந்த சேவை, ரஜினி சாருடைய சேவை வந்து உண்மையிலேயே மிகுந்த அளவு ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இந்த பத்மாவை வெளியெடுத்து கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கம் தான். இந்த ரசிகர் 5 ரூபாய்க்கு இது புரோட்டா தராரு இல்லைங்களா, அவரையும் இந்த வெளியெடுத்து காட்டணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நடந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போது நடந்த நிகழ்வுகளை பார்த்துட்டோம். நடக்க போகிற நிகழ்வுகள் என்ன நடந்துட்டு இருக்கு? ரஜினி, கமல் சார் இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட வீடியோ, 2 பேர் மோதுவதான காட்சிகள் எடுக்க தயாராகிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் பல கோடி ரூபாயில் செட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான்றாங்க. எடுக்க போகிறது ப்ரொமோவா இல்லை படமா, என்ன அது? ஏங்க 46 வருடங்களுக்கு பிறகு இடையேற 2 பேருன்னா சாதாரண விஷயமாங்க அது. ஃப்ரேம் எப்படி இருக்கும், 2 பேர் அந்த வரும்போது என்ன மாதிரி தெரிக்கும், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கனவுங்க. இண்டஸ்ட்ரியே வந்து எதிர்பார்த்துற ஒரு விஷயத்தை விரைவில் நடக்க போகுது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ண 7-8 நாட்கள் அந்த ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ரஜினி சாரும் கமலும் இணைந்து நடிக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது அந்த கிஃப்ட் நெல்சனுக்கு கிடச்சிருக்கும் போது மிகப்பெரிய அரிய வாய்ப்புங்க அது. அவர் இன்னமும் சொல்கிறார், நம்பவே முடியல எனக்கு, ரஜினி சார் உண்மைதானா இது, நான் தான் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற அளவுக்கு. இதில் இன்னொரு சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமராமேன் வந்து ராஜீவ் மேனன் வந்து இதை ஷூட் பண்ண போகிறார். மிகப்பெரிய ஒரு டைரக்டர். மின்சார கனவு, கண்டு கொண்டேன் ஒரு 3-4 படங்களில் வந்து பண்ணவர். இப்போ அதாவது மும்பையில் அவர் செட்டில்டு. அவர் ஹிந்தி படம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கார். கேமரா வித்தகர்னு சொல்லலாம். அவரை சாய்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மேக்கிங் வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான். இந்த படம் மிகப்பெரிய பேசப்படணும். 2 இமயங்கள் சேரக்கூடிய படம் அப்படின்னு இந்த ராஜீவ் செலக்ட் பண்ணதுக்கான ஒரு காரணம். சுருக்கமாக அவர் யாருன்னு சொல்லணும்னா, விடுதலை படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி வேற அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் மிகப்பெரிய கேமராமேன், மிகப்பெரிய டைரக்டர். அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர் தான் நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன். இவருடைய படங்கள் எப்படின்னு பார்த்தீங்கல்ல. ஸோ என்னன்னா அந்த மேக்கிங்கே ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும். அதற்காக தான் ஸ்பெஷலாக இந்த ரஜினி கமலுடைய அந்த ப்ரோமோ ஷூட்டுக்கு ராஜீவ் மேனனை வந்து வர வச்சுருக்காங்க. அனிருத் மியூசிக்கு அந்த ப்ரோமோக்கு இப்போவே வந்து என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஷூட் பண்ணுறீங்க, என்ன எடுக்க போகிறீங்க, என்ன ஷார்ட்ஸு வந்து சீன்ஸ் என்ன அப்படிங்கிற நெல்சன் டிஸ்கஷன் பண்ணுறாராம். ஏன்னா இதுக்கு ஆர்ஆர் பிஜிஎம் போடணும் நான் அப்படின்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அவர். ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியில் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துடைய ப்ரோமோ விரைவில் ஆரம்பிக்க போகுது. அநேகமாக அது வந்து மார்ச், ஏப்ரல்லே அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலான்னு கூட ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஓகே சார், ஒருவேளை அந்த தமிழ் புத்தாண்டு அந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதா? அதான் இது பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு வேண்டிய வேலை ஃபுல்லாக மார்ச் போகும் உங்களுக்கு. ஸோ ஆர்ஆர் பிஜிஎம்லாம் கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் போட்டால் ஏப்ரல் 14th ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா ரஜினி சார் ஒரு ஐடியாவில் இருக்கார். ஜெயிலர் 2க்கு அப்புறமா தான் இந்த அறிவிப்பு கொடுக்கணும்னு நெல்சன் சொன்னதுக்கு அப்புறமா முன்கூட்டியே இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, அது என்னன்னா, நீங்கள் உலகமே வியந்து படக்கூடிய படம். நீங்கள் எதையுமே வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப திங்க் பண்ணுவார். முடிவு பண்ணுறாங்கன்னா வெளியில் சொல்லிடணும் அவருக்கு. நெல்சன் சொல்லி கூட டைம் கொடுத்தார். நெல்சன் வந்து போன நவம்பர், அக்டோபரில் தான் இது டிசைட் பண்ணுறது மாதிரி ஐடியா போகும்போது தள்ளி வச்சார். அது ஜூன் 12 ஜெயிலர் 2 படம் ரிலீஸ். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 நாள் மட்டும்தான் அது ஷூட்டிங் இது மாதிரி தவிர்த்து பேட்ச் ஒர்க்கு அது முடிஞ்சுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் எல்லாமே முடிக்கிறார். முடித்த உடனேயே அந்த வேலையில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குள்ளே போகிறார். அப்போ இது ஒரு சரியான நேரம் தான். இப்போ ப்ரொமோ ஷூட் பண்ணோன்னா ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பிஸ்னஸ் லெவல்லையும் இதுவும் யார் வரப்போகிறா, எந்த ஆக்டர்ஸ் உள்ளே வர போகிறாங்க. இது ப்ரோமோலேயே மேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 minutes டியூரேஷன் வர்றது மாதிரியான ஒரு விசுலேஷன் வேறு இருக்குது அதில். ஸோ அந்த பிரம்மாண்டத்தை நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தெல்லாம் சொல்லும்போது தான் நெல்சன் அக்செப்ட் பண்ணார். அதுக்கு வேண்டிய வேலைகள் நடந்துக்கிட்டு. ஜெயிலர் 2 எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எந்த அப்டேட்டுமே வரல ஜெயிலர் 2லேருந்து. ஒரு அப்டேட் கூட தர மாட்டேன்றாங்க. டீம் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. டீசரை எதிர்பார்த்தோம், எதுவுமே வரவே இல்லை இப்போ வரைக்கும். என்ன காரணம், என்ன நிலைமையில் இருக்குது ஜெயிலர்? இல்லை, ரஜினி சாரே சொன்னது அந்த 173 படத்துக்குள்ளே போகிறோம். இந்த பக்கம் இந்த ரஜினி கமலுடைய அந்த ப்ரொமோஷன் ஹெவி லெவலில் இருக்கு பேசப்பட்டு இருக்கும்போது ஜெயிலர் 2 கொஞ்சம் லேட் பண்ணி விடலான்னு தான் அவருடைய தாட்ஸு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி டீசர் ட்ரெய்லர் ரெடி பண்ணால் சிங்கிள் ரெடியாக இருக்குது. அநேகமாக மார்ச் 2nd 3rd வீக்குள்ளே அதனுடைய ஒரு டீசர் வரதுமான ஒரு வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த ப்ரோமோ, அதாவது நம்ம ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ப்ரோமோ முடிச்ச உடனே அது 14 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இது ஒன்று வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 3, 4 நாட்கள் வந்து ஒரு ஷூட்டிங் நடைபெற்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதில வந்து ரொம்ப ஒரு அது எதிர்பாராத விதமாக ஒரு ஒரு இந்தி ஆக்டர் சொல்ல வர மாரி ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு. ஷூட் பண்ணது நிஜம். பட் இன்னும் சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க. அது ஒரு 50, 50 தான் தகவல் நமக்கு வருது. ஒண்ணும் இல்ல. இந்திய திரையினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய மிக நெருங்கிய நண்பர் ஷாருக் கான் அவர்கள் பண்றது மாரியான ஒரு ஒரு வேலைகள் இருக்கு அதுல. மேபி நம்ம பார்க்கலாம். அந்த அந்த ஷூட்டிங் யாரையுமே அலோவ் பண்ணல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சில பேர் தான் உள்ள அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. தகவல் வருது நமக்கு. சரி, வந்த தகவல நேயர்களுக்கு சொல்லலாம்னு இப்ப நம்ம சொல்றோம். அது இன்னும் வந்து சில தகவல் நமக்கு கிடைத்த உடனேயே அது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் நேயர்களுக்கு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் இது தவிர பார்த்தீங்கன்னா, மிதுன் சக்கரவர்த்தி, வித்யா பாலன், இந்த பக்கம் எஸ்ஜே சூர்யா இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, பாலையா அவர்கள் பண்ண வேண்டிய ரோல தான் அவர் வந்து கொஞ்சம் மற்ற ஷூட்டிங் இருக்கனால தவிர்க்க முடியாம போனாரு. அந்த ரோல விஜய் சேதுபதி பண்றாரு. நீங்க பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி ஒரு கெட்டப்ல வந்திருப்பாரு பார்த்தீங்களா? தாடி, மீசைலாம் வச்சு அந்த கெட்டப் தான் ஜெயிலர் 2 படத்துடைய கெட்டப்பு. ஸோ இவ்வளோ ஒரு மெகா ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம். ஜெயிலர் 1 650 கோடியை கலெக்ட் பண்ண ஒரு படம். இது பெஞ்ச் மார்க் அப்படின்ற ஒரு 1000 கோடி கனவுல இந்த படம் சாலிடா தள்ளிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2 படம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படங்கள் 173 ரஜினி கமலும் படங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச்ல இருந்து அதிரிபுரியா உங்களுக்கு வரும். ஜெயிலர் 2 படத்துடைய நிறைய விஷயங்கள் வெளில வருது உங்களுக்கு. ஓகே சார். இப்போ இது எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? ரஜினி, கமல் படம் வந்து எப்போ ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? இல்ல, இப்போ இந்த 173க்குள்ள ரஜினி சார் போறாரு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60, 70 நாளைக்குள்ள தான் டேட்ஸ் கொடுத்துட்டு இமிடியேட்டா பண்றது மாதிரி ஒரு வேலைகள் பண்ணியிருக்காங்க. பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட். அந்த அந்த படமே உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். அது வந்து கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினி சார் ஹீரோ பண்ணக்கூடிய படம். சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில். அது இமிடியேட்டாக இப்போ ஏப்ரல்லேருந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அநேகமாக இந்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ரஜினியும் கமலும் அந்த பண்ணக்கூடிய ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது கிட்டத்தட்ட ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இது விரைவில் ஆரம்பிக்க போகுது. அதாவது என்ன சொல்லணும்னா, நீங்கள் 173 அந்த ஷூட்டிங் ஆரம்பித்த உடனேயே, அது முடிந்த உடனேயே ரஜினியும் கமலும் இணைந்து பண்ணக்கூடிய அந்த படம் வந்து ஜூன் 12 ஜெயிலர் 2 ரிலீஸ். அதற்கு பிறகு உடனடியாக ஆகஸ்ட் மாதம் பிளான் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வருது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நெல்சன் உட்கார போகிறாரு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் கிடையாது. ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஹையஸ்ட் பட்ஜெட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 750 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு படமாக பேசப்பட்டு இருக்காது. ஓகே சார். இது 2ம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்களா, உங்க கலையுலக வாரிசு யாரு அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வீட்டில இருந்து அடுத்த கலையுலக திரை வாரிசு யாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி பார்க்கும்போது சில தகவல்கள்லாம் கிடைக்குது. தனுஷுடைய பையன் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாருடைய ஃபேவரட் பேரன் அவர் வந்து அடி எடுத்து வைக்க போறாரு. அவர் தான் ரஜினியோட கலையுலக வாரிசா? யார் லான்ச் பண்ண போறாங்க? அதில் எப்போ என்ன நடக்க சந்தேகம் போகுது? உங்களுக்கு? யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து 2 பொண்ணு. 2 பொண்ணுமே தமிழ் திரையுலகத்தில் தான் இருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. தன்னுடைய வாரிசாக யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ சரியான சந்தர்ப்பத்தில் ஐஸ்வர்யாவும் தனுஷுக்கு பிறந்த யாத்ரா, லிங்கா பின்னாடி வருவா அப்படி. இப்போ யாத்ராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேசப்பட்டிருக்கும் போது தான் எனக்கு தெரிந்த வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய இந்த சாயல் அப்படியே வரை இருக்கும் இந்த யாத்ரா கிட்ட. எந்த ஆடியோ லான்ச்னாலும் சரி, அவருடைய ரஜினி சார் கூடவே இருக்கிறார். அப்படி இந்த பக்கம் தனுஷ் போனாலும் தனுஷ் கூடவே இருக்காரு. அவருக்கு ஒரு 6 பவுன்சன்ஸ் வேற ரெடி பண்ணிட்டாங்க யாத்ராவுக்கு. இந்த சினிமாவில் ஹீரோவுக்கான மற்ற வேலைகள் எல்லாமே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிந்த வரைக்குமே ரஜினி சாருடைய கலையுலக வாரிசாக நிச்சயமாக யாத்ராவை வந்து ரஜினி சார் டிக்ளேர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுல கொஞ்சம் பொறுத்துருங்க. அவரே அதை சொல்லுவார்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து யாத்ராவை யார் அறிமுகப்படுத்தலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அந்த ஒரு அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு பிறகு ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது. அவங்க அம்மாவுடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே வந்து நாம் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் இயக்குனர் அவர்கள் இல்லை. நம்மளுடைய பேனரில் யாத்ராவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். வேறு ஒரு இயக்குனர் நல்ல கதையை கேட்டு நம்ம பண்ணுவோன்ற ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் இந்த ரஜினி சார் ஸ்க்ரீன் சிக்கல் கொடுத்துட்டார் ஐஸ்வர்யா கிட்ட. ஓகேம்மா, இந்த வேண்டிய வேலையில் பாருமா, யாத்ராவை லான்ச் பண்ணிடுவோம். நான் அதை ப்ரொமோஷனில் எப்படி இப்போ இந்த வித்லவுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுத்தாரோ அதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்துருவோன்ற ஒரு டாபிக் போகும்போது, இதை கேட்ட தனுஷ், ஆஹா நம்ம முந்திருவோம், சாப்பாட்டுக்கு முந்து மாப்பிள்ளைங்கிறது மாதிரி யாத்ரா நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி இப்போ அவர் வந்து யாத்ராக்கான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஹீரோ அண்ட் டைரக்டர்.
அப்படிங்கும்போது யாத்ராவை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் ஐடியா பண்ணி தான் திருப்பதி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதுக்கு வேண்டிய கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 1.5 பார் நிறுவனத்தில் தான் பண்ணுறாரு. அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இல்லை கேமியோ ரோலை எப்படியாவது ரஜினி சார் நடிக்க வைப்போமான்னு ஒரு மேட்ரு வேறு பேசப்பட்ட ஒரு தகவல் எனக்கு வருது. அதை ஸோ மொத்தத்தில் வந்து யாத்ரா வந்து லான்ச் பண்ணுறதுல எல்லாருக்குமே விருப்பம் தான். அதில் தனுஷ் பண்ணலாங்கும் போது ரஜினி சார் ஐஸ்வர்யா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனுஷ் வந்து நல்ல டைரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் சொன்ன விஷயமும் இங்கே பார்க்கப்படுது. ஸோ அதனால் இந்த யாத்ராவுடைய இன்ட்ரோவில் அந்த மேடையில் தனுஷோட ஐஸ்வர்யா வரப்போகிறாங்க, ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி வரப்போகிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த பிரிந்த குடும்பம் யாத்ரானால மீண்டும் இந்த மேடையில் ஒன்று சேரப்போகுது. இந்த எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் யாத்ரா நடக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த போட்டியில் வந்து தனுஷ் முந்திக்கிட்டார். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் ரஜினியுடைய கலையுலக வாரிசாக யாத்ரா வரும்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யா தன்னுடைய இயக்கத்தில் அவங்கள வந்து இன்ட்ரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்களா? அதான் 2 பேர் போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க தான் கேட்டேன். ஒன்றும் இல்லை, போட்டிகள் இருந்தானங்க நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா வந்து ரொம்ப மாஸ்டர் பிளான் பண்ணாங்க, யாத்ரா நம்ம தான் அறிமுகப்படுத்தணும்னு. இதை கேள்விப்பட்ட உடனே தான் தனுஷ் வந்து டக்குன்னு இம்மிடியட்டாக அவர் படங்கள் பூரா பண்ணுறதை விட்டுட்டு இம்மிடியட்டாக வந்து யாத்ரா ஒரு கதை ரெடி பண்ணி நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி தகவல் அவர் வெளில விட்டார். இப்போ 2 பேருக்குமே போட்டி, யாத்ராவா யார் அறிமுகப்படுத்துறது, ஐஸ்வர்யாவா தனுஷா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து ஐஸ்வர்யா ஒன்றும் தப்பு இல்லை, தனுஷ் தானே அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. அதனால தான் இந்த வேலையில் தனுஷ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருவேளை ரஜினி சார் ஃபைனலாக நீங்கள் 2 பேருமே வேணான்னு சொல்லிட்டு வரதை முடிவு எடுப்பாரு. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இருந்தாலும் அந்த எண்ணம் முதல்ல இருந்தது. நல்ல ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு வந்து இயக்குனர்கிட்ட கேட்டுட்டு நல்ல கதையை கேட்டுட்டு நம்ம யாத்ராக்கு எது செலக்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா ரஜினி சார் கதையை செலக்ட் பண்ணான்னா அதில் தான் இன்றைக்கி இந்த சூப்பர் ஸ்டார் நிற்கிறதுக்காக அந்த அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் ரொம்ப அதிகம் அவர்கிட்ட. சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லுவார் அதில். அப்போ யாத்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருந்தது ரஜினி சாருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட அது இப்போது இல்லை. ஏன்னா தனுஷுங்கும் போது அதை வேண்டாம் விட்டு கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் ரஜினி சார் இருக்காங்க, ஐஸ்வர்யா இருக்காங்க. அதில் ஜெயிச்சது தனுஷாக தான் நம்ம சொல்ல முடியும். யார் ஜெயிச்சா என்ன, ஸோ குடும்பத்தில் ஒருத்தர் அது யாத்திரை அறிமுகப்படுத்தணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தனுஷ் வந்து இந்த முயற்சியில் இருக்கிறாரு, தன்னுடைய மகனை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சே சார். அதுக்கேற்ற மாதிரி 2 பேருமே ஆடியோ லான்ச்சில் போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே இவர் என்ன சொல்கிறது லைட்ஸ் ஆனில் கொண்டு வந்துட்டார்ல தன்னுடைய பையனை. அதுக்கான முன்னோட்டம் அது இல்லை. அது என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியா பண்ணேன்னா அப்போ கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தது, பார்க்குறது கொஞ்சம் சாமிங்காக இருந்தது. அப்படி இப்போ தான் அந்த ஒரு என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் வந்து லவ் ஸ்கிரிப்ட் பண்ணுனால் அதற்கேற்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும். இப்போ அது இப்போ யாத்ரா கிட்ட வந்தாச்சு. நல்லா ஹைட்டு வெயிட்டாக ஸ்லிம்மாக நல்லா பிரமாதமாக இருக்காடி பார்ட்டி பார்க்குறது யாத்ரா நல்லா அழகாக. ஸோ அதனால தான் எல்லா படங்களுடைய ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணுன்னா இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது, ஸோ தெரிஞ்சுக்கங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் எல்லாத்துலேயுமே கலந்துக்கும். அப்படி யாத்ரா ஸோ லிங்கம் கலந்துக்கிற அப்படி இப்போ தான் அந்த ஹீரோயினுடைய ஒரு மெட்டீரியல் வந்து யாத்ரா கிட்ட வந்திருக்கு. அதனால தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இதுதான் சரியான டைம்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ தான் அவங்களுடைய அக்கா பையனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தன்னை சொந்தமாக ஒரு படம் ஒன்று தயாரித்து லான்ச் பண்ணார். அதுதான் ஒருத்தராக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதான் கேட்டேன் தனுஷ். இல்லை நம்மளால முடிஞ்சது சில உதவிகள் பண்ணும் பார்க்குறாரு. தனுஷ்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அந்த ஒரு நோக்கத்தில் தான் அவருடைய பேனரில் டைரக்ஷனில் அக்கா பையனை நீக் படத்தில் அறிமுகப்படுத்தினார். இப்போ அதே தான் 1.5 பார் நிறுவனத்தில் தான் இப்போ தனுஷ் டைரக்ஷனில் அவருடைய பையன் யாத்ரா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக அது கேமியோ ரோலில் ஒன்று ரஜினி சார் பண்ணுவார், இல்லைன்னா தனுஷ் ஒன்று பண்ணுவார். 2 பேர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு யாத்ராவை வேறு லெவலில் கொண்டு போய் நம்ம காமிக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் இருக்குது எல்லாருக்குமே. அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு லைஃப் கொடுக்க போகிறாங்க. ஓகே சார். இப்போ ரஜினி சார் வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக, ஏன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் நீ படிப்பாக வரும், சினிமா இண்டஸ்ட்ரிக்கெலாம் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது பேரண்ட்ஸோட முடிவா யாத்ராவோட முடிவான்னு நான் கேட்குறேன். இல்லை, எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தான். தன்னுடைய வாரிசு எப்போ இருந்தாலுமே இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு வாரிசுகள் வரணும். இப்போ அந்த இடம் வந்து ஃபில்லப் பண்ணணும். அவனுக்கு எஜுகேஷன் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. வேறு லெவலில் நல்ல ஒரு பயங்கர பிரில்லியண்டாக இருக்கா அப்படி பையன் யாத்ரா. இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒன்று போகணும். இப்போ கிட்டத்தட்ட 10 தலைமுறைக்கு வந்து உட்காந்து சாப்பிட்ற சொத்து இருக்குது. பட் அது வாழ்க்கை இல்லை. நாம் ஒரு யாருங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது. அதை தான் யாத்ரா கிட்ட கேட்கும் போது தான் உனக்கு எதில் விருப்பம் இருக்கோ நீ அதில் ட்ராவல் பண்ணாங்கிற விஷயம் ரஜினி சாரில், ஐஸ்வர்யில், தனுஷில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள்லாம் சேர்ந்துன்னு சொன்னீங்கன்னா நான் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு தனுஷுக்கிட்டேயும் அவங்க தாத்தாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் சொல்லும் போது தான் சரி இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒன்றும் தப்பு இல்லைங்கிற முடிவு எடுத்தது. எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். அதில் தான் இப்போது தனுஷ் டைரக்ஷன் பண்ண போகிறார். ஓகே சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இது இந்த வருஷத்தில் நடக்க போதா இல்லை பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் இருக்குதா? இல்லை, ஆரம்பிச்சாச்சு. அநேகமாக இப்போ தனுஷுடைய 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அவர் கொஞ்சம் 2 படங்கள் பிஸியாக இருக்கார். இப்போ
ஏன்னா இப்போ நம்ம அமரன் படத்தினுடைய டைரக்டர் ராஜ்குமார் படம் இப்போ D55 ஆரம்பிக்க போகிறாங்க. அது கிட்டத்தட்ட ஷார்ப்பில்ல முடியாத மாதிரி இருக்குது. அது முடிச்ச உடனே இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் போய்கிட்டே இருக்கார் தனுஷ். அது முடிச்ச உடனே இந்த படத்தினுடைய வேலைகள் ஆரம்பம். இந்த வருஷத்துக்குள்ளே ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படம் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். அப்போ இந்த வருஷத்துல படப்பிடிப்பே ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஆமாம் அப்படின்னு ஆமாம், அது வந்து ஸ்டார்ட் பண்ணதுமான ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப நிதானமாக எடுக்கணும், அவசரப்பட்டு எடுக்க முடியாது. ஸோ அந்த பிளானிங் போகுது. இப்போ அதுக்கு வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துட்டாங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க்கை தனுஷ் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காரு, எந்த மாதிரி லெவலில் கொண்டு போகலாங்கிறது. அது முடிஞ்ச உடனே ஒரு பிகினிங் இந்த இயரில் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் டோட்டல் ப்ராசஸில் போகும் உங்களுக்கு. ஏன்னா தனுஷோடைய ஐக்கானே அப்படின்றது காதல் கொண்டேன் படம் தான். எஸ், அந்த டீனேஜர்ஸ் 2K கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க பயங்கரமாக. அதுதான் சொல்கிறேன் நான், இது தனுஷோடைய லான்ச்சாக இருக்குமா, என்ன மாதிரி லான்ச்சாக இருக்குன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை தனுஷ் தான் இன்ட்ரோ பண்ணார். ஆனால் அந்த யாத்திரோட லான்ச்சில் எல்லா பேருமே வருவாங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். அவனுடைய ப்ரொமோஷனில் ஒரே படத்தில் எங்கேயோ போய் நிற்பான் யாத்திரா. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது. சர்ப்ரைஸ் நிறைய இருக்கா? சரி, ஓகே சார். மற்றபடி தலைவர், கடைசி கேள்வி, தலைவர் 174 உடைய வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? இல்லை அடுத்த வீடியோவில் சொல்லுவோமே, நிறையா சொல்லியிருக்கோம். இன்னும் சிறப்பு தகவல் இருக்குது. ப்ரோமோ ஸ்டார்ட் ஆக போகுது. அது பண்ணும்போது நமக்கு அடுத்த கட்ட விஷயத்தில் இன்னும் யார் எக்ஸ்ட்ரா உள்ளுக்குள்ளே வர்றாங்க, எந்த ஆக்டர் வராங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரே ஃபிலிம் நிற்க போகிறதே உலக அதிசயங்களை 8வது அதிசயம்னு நினைக்கிறேன். 46 வருடங்களுக்கு பிறகு நடக்க போகிற அதிசயம் இது. உண்மையிலே 8வது அதிசயமாக தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். ஓகே சார், பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த தலைவர் 174 உடைய ப்ரொமோக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் 2 பேர் எப்படி வர போகிறாங்க, மோதலாக வரப்போதா இல்லை நண்பர்களாக வர போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கும் போதோ அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி. நன்றி சார்.